பிரிதொருவள் இருந்தாள். காந்தாரத்தில் அவள் பிறந்ததுமே பேரரசி எனப்பட்டாள். ஒரு முறை அவள் கண்ணி நோன்பெடுக்கையில் பெரும் கற்புத் தெய்வமாகிய அனசூயை அவள் முன் தோன்றினாள். என்ன வரம் கேள் என்றாள். அன்னையே, நான் முடிவில்லாது பார்க்க வேண்டும், என் கண்கள் தீராத காட்சிகளால் நிறைய வேண்டும் என்றாள் காந்தாரி. அவளுக்குள் தோன்றிய அன்னையரின் முதல் தெய்வம் சொன்னது, அன்னை என்னும் நீ எதற்கு தேவையற்றதையெல்லாம் பார்க்க வேண்டும்? உன் மைந்தனை மட்டும் பார்த்தால் போதுமே என்றது. ஆம் என்றாள் அவள். அன்னையரின் இரண்டாம் தெய்வம் சொன்னது, எதற்கு மைந்தனை முழுமையாக பார்க்கிறாய்? அவன் உன் மடியில் விழுந்த குழவி தோற்றம் மட்டும் போதாதா என்ன என்றது. ஆம் ஆம் என்றாள் அவள். மூன்றாம் அன்னை தெய்வம் சொன்னது, எதற்கு குழவியை முற்றாக பார்க்கிறாய்? ஓர் அன்னை வாழ அக்குழவியின் ஒரு கணம் போதாதா என்ன என்றது. ஆம் 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 என்றாள் அவள். அவள் அக்கணத்தை முடிவில்லாமல் பார்த்து கொண்டே இருந்தாள். அவள் பெற்ற மைந்தர்கள் ஆடி பிம்பத்தை ஆடியில் நோக்கி பெருக்கியவை. அவர்கள் 100வர் என்றும் 1000வர் என்றும் இல்லை, முடிவிலி வரை செல்பவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அவர்களை கௌரவர்கள் என்று சொல்கின்றனர் சூதர். முதல்வன் துரியோதனன் என்றும் அண்ணனின் இணைபிரியாத தம்பி துச்சாதனன் என்றும் சொல்லப்படுகின்றனர். அங்கே அரண்மனையில் மீதியுள்ள கௌரவர்களின் பெயர்களை அவர்களின் அன்னையரும் செவிலியரும் கூட முறையாக சொல்ல முடியாது. ஆடி பிம்பங்களுக்கு ஏது தனிப்பெயர்? நான் இங்கிருந்து குதிக்கவா? சரி, குதி. அடடா, விழுந்து விட்டாயா? எனக்கு ஒன்றும் ஆகவில்லை. தண்ணி வேண்டும். டேய், ஓடாதே. என்னுடையது, எடுக்காதே. அவனை புடி, தள்ளு. பாலிங்கை இவர்களுக்கு சொல் என்றால் அக்கணமே செயல் போலும். அவர்களை எல்லாம் நாம் நோக்கவே கூடாது. இதெல்லாம் அவர்களுக்கு அன்றாட செயல். என்ன உண்டீர்கள்? என்ன உண்கிறீர்கள் என்று கேட்க வேண்டும் சிவதரே. கேட்கவே வேண்டியதில்லை. எது உள்ளதோ அதை கொண்டு வந்து வைத்தால் போதும். உண்பதில் தந்தையரை மிஞ்சி விடுவார்கள். எனக்கு யானை வேணும். எதற்கு? நான் யானை சவாரி செய்வேன். அமைச்சரே, 2 வாரங்களுக்கு முன் 3 சென்று கைவிடுபடை ஒன்றை இயக்கிவிட்டனர். 170 அம்புகள் வானில் எழுந்து காற்றில் இறங்கின. நன்னூலாக அது நள்ளிரவு. இல்லையேல் பல வீரர்களின் உயிர் அழிந்திருக்கும். எங்கே துரியோதனன்? 7 வயதிலேயே அன்னையளவுக்கு வளர்ந்திருக்கிறான் மைந்தன். இப்போதே கதாயுதத்தை கையில் எடுத்து சுழற்ற முயல்கிறான். அவனுக்கு மாமன் சகுனிதான் படைக்கல பயிற்சி அளிக்கிறார். மைந்தன் இரவும் பகலும் மாமனுடனேயே இருக்கிறான். அமைச்சரே, அவனுக்கு இளையவன் மீற முடியாத ஆணைகள் கொண்டவன். அவன் தன் தமையனுக்கு நிழலாக எப்போதும் இருக்கிறான்.
இளம் காந்தாரிகளிடம் 100 மைந்தர்களால் குருகுலம் பொழிய வேண்டுமென காந்தாரி ஆணையிட்டிருந்தார். கலிதேவனே துரியோதனனாக பிறந்தான் என்று சூதர் பாடக் கேட்டேன். கலியின் மார்பு கவசமான கிளம் என்பது துச்சாதனனாகியது. மற்ற உடன் பிறந்தவர்களும் அவர்களின் ஆயுதங்களுமே 100 பிறந்து கொண்டிருக்கிறார்கள் என்றனர் சூதர். கலியுகம் மண்ணில் இறங்கிக் கொண்டிருக்கிறது என்கிறார்கள். அவ்வண்ணம் பாடும் சூதர்களை ஒற்றர்கள் தேடி கண்டுபிடித்து சிறையெடுத்து கொண்டு செல்கிறார்கள். அவர்களை காந்தார இளவரசர் எவரும் அறியாமல் கொன்று விடுவதாக சொல்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் சூதர்கள் பாடும் பாடல்கள் பெருகிக் கொண்டுதான் இருக்கின்றன. இளவரசர் என்கிறார்கள். இவர்கள் அணிந்திருப்பதெல்லாம் பொன்னும் மணியும் முத்தும் பவளமும். ஆனால் புழுதியின்றி இவர்களை இந்நகர் மக்கள் எவரும் பார்த்ததில்லை. அது அஸ்தினாபுரியின் புழுதி. மைந்தர்களால் அரண்மனை பொழியப் போகிறது. குருகுலத்தின் அத்தனை மூதாதையரும் விண்ணகத்தில் நின்று குனிந்து நோக்கி புன்னகை புரிவார்கள். பாண்டுவின் இறப்புக்கு பின் குந்தி தன் மைந்தர்களுடன் நகர் திரும்புவதாக சொன்னாள். தானறிந்த உலகில் தானறியா ஆடலுக்கு மைந்தர்களை இறக்கி விடுவதுதான் அனைத்து பெற்றோர்களும் செய்வது. சதசிரங்கத்திலிருந்து குந்தியும் 5 மைந்தர்களும் சேவகரும் சேடியரும் அஸ்தினாபுரிக்கு செல்ல குந்தி தன் முதல் மைந்தனிடம், தர்மா, உன் வலது பாதத்தை முதலில் எடுத்து வை என்று ஆணையிட்டாள். அம்மண்ணை தொட்டு தன் தலையில் வைத்த வணங்கிய பின் தந்தையை எண்ணி தன் வலக்காலை எடுத்து வைத்தான் தர்மன். அவனுக்கு பின் எதையும் பார்க்காத பீமன் தன் கனத்த பாதத்தை வைத்து நடந்தபோது மண் அதிர்ந்து குழிந்தது. பார்த்தனையும் நகுல சகாதேவர்களையும் சேடியர் மண்ணிலிறக்கி அவர்களின் சிறிய வலக்கால்களை ஒரு சேர தூக்கி அம்மண்ணில் வைத்தனர். சதசிரங்கத்திலிருந்து வைத்த முதல் அடியிலேயே குந்தி அஸ்தினாபுரியை அடைந்து விட்டாள். 7 ஆண்டுகளுக்கு முன் விட்டு சென்ற கோட்டை முகப்பையும் கொடிபறக்கும் காவல் மாடங்களையும் பெரு வாயில்களையும் அவள் உள்ளம் வழி அறிந்தாள். வாழ்க பாண்டு, வரவேண்டும் பாண்டவர்கள். வாழ்க பேரரசி குந்தி. வாழ்க கௌதேயர்கள். அதோ பீமன், ஆ தர்மன். வாழ்க பாண்டவர், வாழ்க பாண்டவர். வா குந்தி, மனம் வருந்தாதே. இச்சகோதரி இருக்கும் வரை நீ என்றும் தனியவள் இல்லை. நலம் திகழ்க. வாருங்கள் மைந்தர்களே, செல்லுங்கள். பெரிய தந்தையரிடமும் பிதாமகரிடமும் ஆசி பெறுங்கள். செல்லுங்கள். ஆற்றலின் அனைத்து தெய்வங்களாலும் வாழ்த்தப்பட்ட மனிதர்கள் இவர்கள். இவர்களது கைகள் உங்கள் மேல் படுவதே நல்லூழ். மறைந்த பாண்டு ஒருவனாக சென்றான், 5வராக மீண்டிருக்கிறான். வாருங்கள் மைந்தர்களே, இந்நாடும் வம்சமும் மைந்தர்களால் திளைத்திருக்கிறது.
துரியோதனா, 100 மூத்தவனே, உன்னை வழி நடத்திட உன்னில் மூத்தவன் வந்திருக்கிறான். அஸ்தினாபுரிக்கு வரும் தமையனை வணங்குகிறேன். தங்கள் வரவால் நகரும் குருவின் குடிகளும் மகிழ்கின்றன. வா பீமா, இதோ நிற்கிறான் நான் கனவில் கண்ட பாண்டு. தெய்வங்களே, மூதாதையரே, இதோ என் குலத்துக்கு பேரருள் புரிந்தீர்கள். பெருந்தோள் கொண்டிருக்கிறாய் பீமா. நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்க வேண்டும். நாம் ஒன்றாக கதை பயிலலாம். அன்னையே, தாங்கள் பாதம் பணிந்தோம். ஆசி கூறுங்கள். நலம் திகழ்க. நீலாயுள் கொள்க மைந்தர்களே. அன்னையே, இவர்கள் உங்கள் கரங்கள். ஆம், 210 கரங்கள். அன்னையே, தங்கள் பாதங்களால் நகர் முழுமை கொள்கிறது. துரியோதனனும் பீமனும் அக்கணம் முதல் உளம் பகிர்ந்து ஓருடல் கொண்டவர்களானார்கள். அடுமடையில் எதிரெதிர் மனையிட்டு அமர்ந்து மலைமலையென உண்டு தீர்த்தனர். இளந்தென்றலாடிய முற்றத்தில் அமர்ந்து தாங்கள் கண்டதையும் கொண்டதையும் சொற்களாக பகிர்ந்து கொண்டனர். நெடுநாள் குஞ்சுகள் விட்டு சென்ற கூடென கிடந்த சித்திரகோஷ்டத்தை மைந்தர்களின் குரல்களும் சிரிப்புலிகளும் நிறைத்தன. அவர்களின் கூச்சலை அரண்மனை உப்பரிகையில் அமர்ந்து வெண்பட்கள் ஒளிவிட தலையாட்டியபடி கேட்டு மகிழ்ந்திருந்தார் திருதராஷ்டிர மாமன்னர். ஆனால் அஸ்தினாபுரி நம் வெய்யோனுக்காக காத்திருந்தது. அவனே முடிகொள்ளும் மூத்தவன். குந்தியின் மைந்தனாக பிறந்து ராதையின் மைந்தனாக வளர்பவனை ஊழ் அஸ்தினாபுரி அழைத்து வந்தது. ராதை, ராதை, நம் மைந்தன் எங்கே? வர சொல்ல அவனை இப்பொழுது. ஏதுமிலாய் திருநாளாய், இப்பொழுது தங்களுக்கு என்ன ஆயிற்று? எதற்காக இப்படி கூத்தாடுகிறீர்கள்? வசுசேனனை இப்பொழுதுதான் குதிரைகளை குளிப்பாட்டி வருமாறு கங்கை கரைக்கு அனுப்பியிருக்கிறேன். இதோ வந்துவிட்டேன் தந்தையே. என்னை எங்கு அழைத்து செல்ல போகிறீர்? மைந்தா, கொடுக்கும் கரங்கள் கொண்டவன் சூரிய தேவன். அவனை வணங்கி அங்க நாட்டு பேரரசர் சத்தியகர்ம நாளை ரத போட்டி நடத்த உள்ளார். இம்முறை நீ பங்கு பெற்று பொன் மோதிரத்தை பரிசாக பெற வேண்டும். இல்லை, அவன் இன்னும் சிறுவனாக இருக்கிறான். அவனால் ரதம் இயக்க முடியாது. வீண் விபரீதம் எதற்கு? ராதை, உன் மைந்தன் ரதம் பிடித்திருக்கும் அழகினை என்றேனும் நோக்கியுள்ளாயா? அதிலேயே அவனது வெற்றி எனக்கு புலப்படுகிறது. வசுசேனா, உன் சம்மட்டியுடன் வந்து குதிரைகளை தயார் செய். பார்த்தாயா ராதை, சம்மட்டியை ஏதோ போர்வில்லை பிடித்திருப்பது போல் அல்லவா பிடித்திருக்கிறான். வா செல்லலாம். இந்திர விழாவை காளையர் நெடுநாட்களுக்கு முன்னரே நோக்கியிருந்தனர். நீராடும் இடங்களிலும் வாளாடும் இடங்களிலும் அதை பற்றியே கிளர்ச்சியுடன் பேசிக்கொண்டனர். இந்திர விழா நெருங்கும் தோறும் அவர்களின் விழிகளில் ஒளியும் இதழ்களில் நகையும் ஏறின. சித்திரை 7ஆம் வளர்நிலவு நாளின் அதிகாலையில் கதிர் எழுவதற்கு முந்தைய இந்திர வேளையில் துவங்கியது இந்திர விழா. இந்திர விலாசத்தின் நடுவே பொன் மூங்கிலில் இந்திரத்வஜம் பசுந்தளிராக எழுந்திருந்தது. கபில நிற குதிரைகள் கட்டப்பட்டிருந்தன. சூழ்ந்து எழுந்த குரல்களை கண்டு அவை செவிகூர்ந்து மூக்கை விடைத்து விழியுருட்டி நோக்கி குழம்புகளை உதைத்தபடி சுற்றி வந்தன. கீழ் திசையில் இந்திரனின் முதற் பெருங்குரல் எழுந்தது. ஓம் 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 என்றன மேகங்கள். இந்திரனின் மின்னல் படைக்கலம் சுடற்கொடியாக எழுந்து வேர்வேறாக விரிந்து விழுதுகளாக மண்ணில் ஊன்றியது. ஓம் லம் இந்திராய நமக என்று இல்லத்து முகப்புகளில் நின்று கைகூப்பி வாழ்த்தினர் மக்கள்.
அதிரதா, யார் இவன்? இவன் உயரமும் ஒளிரும் மேனியும் ரதம் ஓட்டும் லாபகமும் அனைவரையும் ஈர்க்கிறதே. அரசே, இவன் என் மைந்தன் வசுசேனன். சிறுவயது முதலே என்னோடு பவனி வருபவன். அப்படியா? விளையாட்டு களத்தில் வென்றால் போதாது வீரனே, யுத்த களத்திலும் வெற்றி நம் பக்கம் அமைந்திட வேண்டும். என்னோடு வா, வலிய சிம்மங்களை வீழ்த்தி நாடு மீள்வோம். என் சிம்ம வேட்டைக்கு உகந்த ரத ஓட்டி நீயே. அரசே, இவன் சிறியவன், 12 அகவைகளே ஆகிறது. இவன் வேட்டைக்கான பயிற்சி எதுவும் பெறவில்லை. இவனது வனப்பு 12 அகவையாக காட்டவில்லையே. எடு ரதத்தை, உன் திறமையை காட்டு. ரதம் நலுங்காமல் ஓட வேண்டும். தம் ஆணைப்படியே ரதம் நகரும் வேந்தி. என்ன ஆயிற்று? அரசர் எங்கே? ஏன் பேசாமல் அமைதி காக்கிறீர்? அரசர் எங்கே? கூறுங்கள். அங்கே அங்கே இருக்கிறார். எதிர்பாராதபடி சிம்மங்கள் மிக அருகில் வந்துவிட்டன. எங்களால் எதுவும் செய்ய இயலவில்லை. என்ன கூறுகிறீர்கள்? சிம்மங்களா? அரசரை அங்கே விட்டு வந்து விட்டீர்களா? சிம்மங்கள் தான், 3க்கும் மேல் இருக்கும். அவை 5 காவலர்களை கொண்டு விட்டது. அரசர் பாறையில் ஏறி தப்பிவிட்டார். நாங்கள் தப்பி ஓடி வந்தோம். எங்களிடமிருந்து அம்புகள் எல்லாம் தேய்ந்து விட்டன. எங்கே ஓடுகிறாய்? சூதனே, நில் நில்! அரசே, அரசே, எங்குள்ளீர்? தங்களை காக்க வந்துள்ளேன். அரசே. ஆம், இங்கே இருக்கிறோம். வெளியே வரலாம். சிம்மங்கள் சென்று விட்டன. வாருங்கள் அரசே. நீ தேரோட்டி அல்லவா? ஆம் அரசே. அந்த அதிரதனின் மகன் அல்லவா சூதன்? ஆம் அரசே. ஒரு சூதன் அரசனுக்கு உயிர் பிச்சை தருவதா? விலகினில். நீ ஆயுதக்கலையை எப்படி கற்றாய்? வீரர்களே, கணசஸ்திரஹஸ்த. அரசே, சூத்திரர்கள் தாங்களாகவே படைக்கல தொழிலை கற்றுக்கொள்ளலாம் என்று நெறி இருக்கிறது. தாங்களும் அறிவீர். அதன்படி நான் கங்கை கரை மரம் ஒன்றை என் குருவாக கொண்டு கற்றுக்கொண்டேன். இக்கட்டான நேரங்களில் சூத்திரர்கள் பிராமணர்களையும் சத்திரியர்களையும் காக்க வேண்டும் என்று நெறி சொல்கிறது. அவ்வண்ணமே செய்தேன். ஆக நெறி நூல்களும் உனக்கு தெரியும். அரச நெறி நூல்களில் முதன்மையானது சத்ர சாமர வைபம். அதன்படி அரசனின் உயிரை ஒரு சூத்திரன் காப்பாற்றுவான் எனின் அக்கணமே அவனை கொன்றுவிட வேண்டும். நீ அரசனின் உயிரை காப்பாற்றியவன் என பிறர் அறிந்தால் என் பெருமை குன்றும். உன்னை பிற சூத்திரர்கள் தலைவனாக ஏற்ப பிறகு நிலத்தை வென்று காலப்போக்கில் நீ சத்திரியனாக பிற அரசர்களுடன் போருக்கு எழுவாய். நான் என் கடமையை மட்டுமே செய்தேன் அரசே. அறம் வேண்டி நிற்கிறேன். சூதனே, அரசன் நெறிகளால் ஆக்கப்பட்டவன். நெறிகளை மீறும் மன்னனை அவை அளிக்கும். வீரர்களே, கொல்லுங்கள் அவனை. சூதனே, என்ன செய்கிறாய்? நிறுத்து உன் போரை. அரசே, எழுந்து நில்லுங்கள். என்னால் தங்களை வெல்லவும் கொல்லவும் இயலும். இங்கே சத்திரியர் குலம் மற்று போகவில்லை. நீ என்னை கொல்லலாம், ஆனால் நினைவில் இருக்கட்டும், இங்கு 56 சத்திரிய தேசங்கள் உள்ளன. அற்பனே, என்னிடம் தோற்றதற்கு அப்பால் உன் கழுத்தை அறுத்து இருந்திருந்தால் நீ வீரன் என்றாகியிருப்பாய்.
கீழ்குணம் படைத்தவனே, சத்திரியன் என்று வீண் பெருமை பேசி அறம் துறந்தீர். உங்களை அரசன் என்று ஏற்கவும் என் மனம் மறுக்கிறது. இங்கிருந்து அகழ்வாய் மூடனே. இறை விளையாட்டில் கருநீல கண்ணனும் நம் வெய்யோனும் பாண்டவரும் கௌரவரும் சதுரங்க கட்டத்தில் காலத்தால் இட்டு நிரப்பப்பட்ட காய்களே ஆகும். இறை விளையாட்டின் களங்களிலெல்லாம் காய்கள் பரப்பப்பட்டு விட்டன. கதிர் மைந்தன் வெய்யோனை ஹஸ்தினாபுரி அழைத்துச் சென்றது ஊழ். அரசனால் அவமதிக்கப்பட்ட அறம் குன்றியதால் சிறுமைப்பட்ட கர்ணன் அன்னையோடு புறப்பட்டான் ஹஸ்தினாபுரிக்கு. தாயே, நாம் ஏன் ஹஸ்தினாபுரி வந்துள்ளோம்? மகனே, நிகழ்ந்தவற்றின் விளைவுகளை நீ அறிவாய். இனி நமக்கு பாதுகாப்பானது ஹஸ்தினாபுரி மட்டுமே. இதோ பார்த்தாயா, நீ குழந்தையாக இருந்தபோது சூதன் ஒருவன் வந்து இதை என் கையளித்தான். இது ஹஸ்தினாபுரி குல மூதாதையருடைய அடையாள சின்னம். இங்குள்ள சூதர் குல மூத்தோர் பிரீதரிடம் இதனை ஒப்படைத்தால் அவர் நம்மை அரசிடம் அழைத்துச் செல்வார். செல், முன்னே செல். ராதை, உண்மையை கூறு. இவன் படகில் கர்ணனுடன் கண்டெடுத்த முத்திரை மோதிரம். இனி மறைப்பதால் பயனில்லை. அமைதியாக இருங்கள். வசுசேனனுக்கு அது தெரியக்கூடாது. நாமே அவன் பெற்றோர். வணங்குகிறோம் பிரீதரே. நாங்கள் அங்க நாட்டு சூதர் குலத்தை சார்ந்தவர்கள். ஹஸ்தினாபுரி அரசரை சந்திக்க விளைகிறோம். இதோ எங்களிடம் அதற்கான அடையாள சின்னம் உள்ளது. ஆம், இது யாதவ அரசி குந்தியின் முத்திரை மோதிரம்தான். தங்களுக்கு எப்படி கிடைத்தது? மூத்தோரே, என் மைந்தன் சிறுவனாக இருக்கையில் இதை ஒரு சூதன் எங்களிடம் அளித்து உதவி வேண்டுகையில் பயன்படுத்துமாறு கோரினார். அவ்வாறே. வாருங்கள், யாதவ அரசியை காணச் செல்லலாம். பிப்ரரே, இதோ பாருங்கள், இவர் அங்க நாட்டு குதிரை சூதர். இவர்கள் யாதவ அரசி குந்தியின் முத்திரை மோதிரத்தை வைத்திருக்கிறார்கள். இவர் பெயர் அதிரதன். இவர் இவரது மைந்தன் வசுசேனன். இந்த முத்திரை மோதிரம் இருந்தால் யாதவ அரசியை நேரில் பார்க்க வேண்டும் என்றே பொருள். நீங்கள் எதற்காக அரசியை பார்க்க வேண்டும்? அரசியிடம் என்ன சொல்ல போகிறீர்கள் என்று தெளிவிருக்கிறதா? அடியவர்கள் என்ன கேட்க போகிறோம் அமைச்சரே? 3 வேளை உணவும் ஒடுங்க ஒரு குடியிலும் தேவை என்று கேட்போம். குதிரை வேலை செய்பவர்கள் நாங்கள். குதிரைகளை கொடுத்தால் குழந்தை போல் காப்போம். இந்த மோதிரத்தை அரசியிடம் காட்டி அனுமதி பெற்று வா. தாங்கள் அனுமதி வரும் வரை காத்திருக்க வேண்டும் அதிரதரே. ஆகட்டும் அமைச்சரே. கர்ணா, அரசர்களிடம் எவ்வளவு பணிகிறாயோ அவ்வளவுக்கு நீ விரும்பப்படுவாய். ஒருபோதும் மறந்தும் மறுப்பாக ஏதும் சொல்லிவிடாதே. மறுக்கப்படுவது சத்திரிகளை சினம் கொள்ள செய்யும். அவர்கள் சொல்வது எதுவாக இருப்பினும் முதலில் அதை ஏற்றுக்கொள். ஆகட்டும் தந்தையே. அமைச்சரே, நான் யாதவ அரசியின் ஆணையை ஏற்று வந்திருக்கிறேன். இவர் மாமன்னரின் ரதமோட்டிகளில் ஒருவராக பணிபுரிய வேண்டுமென பேரரசி ஆணையிட்டிருக்கிறார். இவ்விளைஞர் நாளை முதல் படைக்கலச்சாலையில் பயில வேண்டும் என்றும் ஆணை. நாளும் அரண்மனைக்கு வந்து அவரே இளைய பாண்டவர்களை அழைத்து கொண்டு கிருபரின் படைக்கலச்சாலைக்கு செல்ல வேண்டும். அங்கே அவருக்கு சத்திரியர்களுக்குரிய பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும். அனைத்து பயிற்சிகளும். இதுவும் பேரரசியின் ஆணை. படைக்கலச்சாலையில் பயில வேண்டுமா? இளைய பாண்டவர்களுடனா? மாலினி, அரசியாரின் பதிலை நன்கு செவியுற்றாயா? ஆம் அமைச்சரே, இவர் அரசியின் முதன்மை விருந்தினர். இவர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகளை நீரே முன்னின்று செய்வீராக. இதுவே பேரரசியின் ஆணை அமைச்சரே. அப்படியே ஆகட்டும். வருக இளைஞரே. நீ இன்று கிருபரின் மாணவன். சூதர் குலத்திலிருந்து கிருபரின் மாணவனாக செல்லும் முதல் சிறுவன் நீ. உன்னால் தான் சூதர் குலத்திற்கு இந்த மதிப்பு கிடைத்தது. நீ வாழ்த்த பெற்றாய் வசுசேனா.